அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, மித்ராவோட அம்மா சஞ்சு தான். அவங்க கிட்ட ஹீரோவும் வைஷ்ணவியும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சஞ்சுவும் நானும் ஸ்டீவனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு ரேப் நடக்கும்போது நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க தனியா கூப்பிட்டேன். அவனும் வந்தான், நானும் தந்தேன். திரும்பி அவன் வீட்டுக்கு போகும்போது ஊர்க்காரங்க சில பேரு அவனை தனியாவை கொன்னதுக்காக பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு பாண்டிய அப்படின்னு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி வக்கீல் நட்ராஜனை பத்தி உண்மையை சொல்ல சொன்னாரு. நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டீபன் வெளியில வந்தாரு அப்படி சொல்ல, இப்ப ஸ்டீபன் இங்க இருந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்க சஞ்சுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவும் வைஷ்ணவியும் பாண்டியனை பார்க்க வராங்க. இவன் தான் ஆரம்பத்துல கோர்ட்ல வச்சு மார்பியை கடத்த ஸ்டீபனுக்கு உதவுனது. ரவுடியிலே நல்ல ரவுடி இந்த பாண்டியன். அவனை பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு உண்மையை கேட்க அவனும் ஸ்டீபனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். மார்பி அப்புறம் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து போதையில தனியாவை ரேப் பண்ணிட்டு போக அந்த பக்கம் சஞ்சு கிட்ட கிஃப்ட வாங்கிட்டு வந்த ஸ்டீபனும் தனியா உயிருக்கு போராடுறத பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கான். ஆனா ஊர்க்காரங்க அவன் தான் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஜெயில ஸ்டீபன் பாண்டியன் கிட்ட சொல்ல அதுக்கப்புறமா தான் பாண்டியனோ அவனை வெளியில எடுக்க உதவி இருக்கான். இப்ப பாண்டியனோ இன்னும் அந்த கூட்டத்துல ஜனா உயிரோட தான் இருக்கான், அவனை பத்திரமா பாத்துக்கங்க அப்படி சொல்லி அனுப்புறான். அதனால ஹீரோவும் வைஷ்ணவி கிட்ட ஸ்டீபன் பின்னாடி போறதுக்கு பதிலா மித்ராவோட கேஸ வேற ஒரு ஆங்கிள் பார்க்கணும் அப்படி சொல்ல அதுக்கு வைஷ்ணவியும் உங்க வேலையை மட்டும் பாருங்க, எனக்கு இந்த கேஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு ஹீரோவை போக சொல்லிடுறாங்க. அப்படியே வைஷ்ணவியோட டீமும் ஸ்டீபனை ஃபாலோ பண்ண அவனும் ஒரு சர்ச்ல வச்சு ஜனாவை தூக்க பாக்குறான். அங்கே ஹீரோவும் வராரு. அந்த நேரத்துல பாண்டியனும் ஸ்டீபனுக்கு கால் பண்ணி உனக்கு போலீஸ் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, நீ அங்கிருந்து போ, ஜனாவை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்ல அவனும் கிளம்ப வெளியில வந்த ஜனாவை பாண்டியனோட ஆளுங்களை கார்ல தூக்கிட்டு போக வைஷ்ணவி டீமன் தான் அவனை தூக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அந்த நேரத்துல வெளியில வந்த ஸ்டீபனை ஹீரோவை தடுத்து நிறுத்தி நீ கொலை பண்ண வேண்டியவங்க எல்லாருமே சாக வேண்டியவங்க தான், நான் உனக்காக தான் வந்தேன் அப்படி சொல்ல அவனும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அப்பதான் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். நியூ இயர் பார்ட்டி அன்னைக்கு மித்ரா என் நாயை ஃபாலோ பண்ணிட்டே வீட்டுக்கு வந்தா, நான் சாக்லேட்டை கொடுத்தேன், அவ நாய் வேணும்னு கேட்க நானும் அவ பொம்மை நாயில இருந்து அந்த கயிறை கழட்டி என் நாய்க்கு போட்டு விட்டு அவ கூட அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் மித்ராவை காணோம்னு சொன்னாங்க. நானும் எல்லா இடத்துலயுமே தேடினேன். ஒரு இடத்துல ஹல்க் மாஸ்க்கும் அவளோட பொம்மை நாயும் கிடந்துச்சு, நான் பொம்மை நாயை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படி சொல்றான். உடனே அந்த ஹல்க் மாஸ்க் போட்டிருந்தவன் யாரு அப்படின்னு அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி கேட்க அவனும் விசாரிக்கிறேன் அப்படி சொல்றான். உடனே ஹீரோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா அதுல டாக்டர் பிரசன்னா தான் அப்படி தெரிய வருது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் வைஷ்ணவியை கூட்டிக்கிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு வர அதுக்குள்ள செக்யூரிட்டியும் மாஸ்க் பத்தி பிரசன்னா கிட்ட கேட்க அவனும் மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான்.